ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நம்ம வந்து லைவில் வந்து சொல்லியிருந்தோம். அதாவது நான் நேற்றுக்கு சொல்லும் போது இன்றைக்கி நைட்டில் நாளைக்கு காலையில் வந்து ரிசல்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வந்து வெளியாயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். சரியா, ரிசல்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமாக நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூ சீட்ஸ் வந்து நமக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, நல்லாவே கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. சரியா, நீங்கள் எதிர்பார்த்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படியா இல்லையாங்கிறத நீங்கள் என்ன பண்ணி பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த காலம் வயசு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதில் நிறைய பேத்துக்கு இந்த ரிசல்ட் பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் வரும். அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாகவே நமக்கு என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி லாஸ்ட் காலம் பாருங்களேன். லாஸ்ட் காலமில் ரிமார்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபைனல் காலம் பாருங்கள். அதுதான் அதாவது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைனல் காலமில் இருக்கிறது தான் நமக்கு தெரியும். சரியா, ஃபைனலாக ஒரு காலம் இருக்குல்ல, அவங்க வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல. இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் அலாட்டட் இன் 3rd ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபைனல் காலமை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதாவது 175 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா டீம்டு யூனிவர்சிட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஒருவேளை 175க்கு கீழே யாருக்காவது உங்களுக்கு வந்து கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 175 வரைக்கும் கட் ஆஃப் வந்து குறைஞ்சி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். சரியா, அதாவது ஜேஆர் காலேஜ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் நமக்கு வந்திருக்கும். ஒருவேளை அதுக்கு கீழேயும் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடச்சிருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதனால் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துங்க. ரிசல்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எம்சிசி வெப்சைட் போயிட்டு கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துங்க. சரியா, அந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இதில் ஏதாவது இந்த ரிசல்ட்டில் ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் மெயில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே மெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்சிசி ரிசல்ட் query@gmail.com. உங்களுக்கு இந்த ரிசல்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெயிலுக்கு என்ன பார்த்தா மெயில் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.